ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென். தேவன் உடன்படிக்கை மனிதனோடு செய்தார். அந்த உடன்படிக்கை மோசே வழியாக கொடுத்தார். அந்த 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன தெரியுமா? முழு உள்ளத்தோடு, முழு சிந்தனையோடு, முழு வலிமையோடு, முழுமையாய் கடவுளை அன்பு செய்வாயாக. ஆற்றலோடு, மனதோடு, உணர்வோடு, செயலோடுன்னு சொல்லிட்டார். முழுமையான்னு சொல்லிட்டார். முழுமைனா என்னது? 100%. 100% கடவுளை அன்பு செய்யணும்னு சொன்ன கடவுளை ஜனங்கள் எவ்வளோ அன்பு செய்கிறாங்க? சிலர் 5%, 10%, 20%, 30%. இப்போ உலகத்துலலாம் கடவுளை யாரும் அன்பு செய்யலை. கடவுளை அன்பு செய்கிறதாக வேறு எதையும் அன்பு செய்கிறாங்க. 2வது கட்டத்தில் என்ன தெரியுமா? எந்த உருவத்தையும் கடவுளுக்கு செய்யாது. உன் கையினால் இதுதான் கடவுளுடைய உருவம் அப்படின்னு செய்யாது. அப்போ இயேசு உருவத்தை செய்யலாமா? இயேசு உருவத்தை பார்த்தவங்க யார்? அப்போஸ்தலர் 12 பேர் பார்த்தாங்க. அதில் 11 பேர் இருந்தாங்க. இந்த 11 பேர் யாராவது இயேசு உருவத்தை செஞ்சு வச்சாங்களா? அப்போஸ்தலர் யாராவது இயேசு உருவத்தை இதான் செஞ்சு இதை கும்பிடுன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லை. 2வது கட்டளையை தெரிஞ்சிருக்கணும். இந்த கட்டளை செய்யக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் சொன்னார். அது அப்போஸ்தலர்கள் ஒருத்தவங்க கூட இயேசு ரூபத்தில் செய்யலை. அப்போஸ்தலர் சீடர்களும் செய்யலை. எப்போ வந்துச்சு இந்த சுருவ பழக்கலாம்? 3வது கட்டளை என்னது? பெயரை வீணாக சொல்லாது. வீணாக சொல்லலாமா? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்க கடவுளை பேரை சொல்லலாமா? எல்லாத்துக்கும் ஆண்டவர், ஆவியானவர், இயேசுவே, பிதாவே. இப்போ கட்டளை எங்கே போச்சு? இப்போ 4வது கட்டளை என்ன தெரியுமா? பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக. அது வேற. இப்போ உலகத்தில் இந்த செவன்த் டே அட்வான்டேஜ் சர்ச்செலாம் அவங்கள சொல்லுவாங்க, இவங்க பைபிளுக்கு மீறி செய்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டாங்க, பைபிள் சத்தியத்தை மாற்றிட்டாங்க. 7வது நாளுன்னா சனிக்கிழமை. அது எப்படி ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க? அது தப்பு. ஞாயிற்றுக்கிழமை செய்வது பாவம் அப்படின்னு சொல்கிறான். அதை இப்போது சிலர் சொல்ல கிளப்பிட்டாங்க. அது சனிக்கிழமை தானே ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் இருக்குது. சரி, வாரத்தில் ஒரு நாள் நீ ஒப்பு கொடுக்கணும். அதை உங்களுக்கு தெரிய விளக்கம் கொடுத்துருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று உயிர்த்தார். முதல் நாள் அன்று சந்தித்தார். அப்போ என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்கள் யூதர்கள், அப்போஸ்தலர்களாக யூதர்கள், கலிலேய யூதர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை ஓய்ந்திருந்தாங்க, ஜபத்தில் இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாங்க? கூடி ஜெபம் பண்ணாங்க. யூதர்கள் ஜெபிக்கலை. யூத கிறிஸ்தவர்களானவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபிச்சாங்க. அப்போ 2 நாள் அவங்க பரிசுத்தப்படுறாங்க. ஒரு வாரத்தில் 7 நாளில் 2 நாள் தேவன் கொடுத்தார்கள். இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவங்க நம்ம ஒரு நாள் கொடுக்கறதே போராட்டம், 2 மணி நேரம் கொடுக்கறதே போராட்டம். அவங்க 2 நாள் கொடுத்தாங்க. அதனால தான் கான்ஸ்டான்டினோஸ் காலத்தில் அது அறிவிக்கப்பட்டது. 2 நாளும் ஓய்வு நாளாக கொடுக்கணும். அது உலகத்தில் கிறிஸ்தவம் இல்லாத இடத்துல 7 நாள் வேலை செஞ்சாங்க. 7 நாள் வேலை செஞ்சாங்க. எப்போ மிஷினரிகள் தேவனை பற்றி அறிவித்தாங்களோ, பைபிளை கொடுத்தாங்களோ, கல்வி அறிவு கொடுத்தாங்களோ, 2 நாள் ஓய்வு நாள். ஒரு நாள் ஓய்வுந்துரு, ஒரு நாள் கடவுளுக்கு வான்னு சொல்லி கிறிஸ்தவம் பரவணுது. ஆலையில இன்றைக்கி அது இருக்கா? சனிக்கிழமையும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. ஏதோ சில கம்பெனிகள், ஐரோப்பிய கம்பெனிகள் அவங்க அந்த ஓய்வை வேறு வகையில் கொடுத்துட்ருக்காங்க. அது கடவுளுக்காக கொடுக்கல, அவங்க அதை ஒரு பழக்கமாக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ஓய்ந்து இருந்தால் நீ மட்டும் இல்லை, ஆடு மாடு வேலைக்காரை எல்லாம் ஓய்ந்திருக்கத்தான் அது அன்னைக்கு கடவுள் நினச்சி ஜெபம் பண்ணு அப்படின்னு கொடுத்தாரு. கிறிஸ்தவம் என்ன செஞ்சாங்க? நம்ம எல்லாத்துக்கும் ஓய்ந்து அதுதான் சொல்லியிருப்பார். உபாகமம் 5:6 படிச்சிங்கன்னா அதில் எல்லாம் தெளிவாக இருக்கும். அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஓய்ந்துரு. நீனும் ஓய்ந்துரு, உன் மனைவிக்கு ஓய்வுரு. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா? நாங்களாம் ஓய்ந்திருப்போம். இப்போ பெண்களும் வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க 6 நாளும் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா நான் கறி வாங்கியாந்து கொடுக்குறேன்,
சிக்கன் வாங்கி வந்துடுறேன், மட்டன் வாங்கி வந்துடுறேன், அன்றைக்கி தான் எனக்கு சாப்பிடணும், அன்றைக்கி தான் தண்ணி போடணும். இதில் வேறு ஆக்கிற பெண்கள் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆக்கலாமா? முதல் நாளே வடித்து வை, தண்ணியை ஊற்றி வை, தயிரை வாங்கி சாப்பிடு, உன் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும். ஆசீர்வாதம் ஜபத்துக்கு வர்றாங்க. செய்கிறத ஒழுங்காக செஞ்சால் உன் நாட்கள் ஒன்று ஆசீர்வாதமாய் மாறும், நாட்கள் உனக்கு அடிமையாகும், அன்றைக்கி தான் சாப்பிடும். அதனால தான் மற்ற நாள் சாப்பாடு தான் போகுது, அப்புறம் வேலையெல்லாம் போகுது, அப்புறம் வறுமையும் வந்துடும். அப்புறம் 7 நாள் வேலை செய், அப்புறம் நைட்டும் போய் வேலை செய், அப்படி செத்து தொலைஞ்சு போவோம் சந்ததி. இப்படி தான் போகுது சாபம், வீடுகளில் சாபம், அடிமை. நீ அடிமைத்தன நாட்கள் இருந்து விடுதலையானதை பாரு. அந்த நாட்கள் நீ பரிசுத்தமாக அனுசரிச்சுன்னா உனக்கு அடிமை இல்லை, அனுசரிக்கலைன்னா திருப்பி அடிமையாக போவேன். சாப்பாட்டுக்கு அடிமை. அன்றைக்கி அதை விட காசு ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனாலும் டபுளாக கிடைக்கும். இன்றைக்கி தான் ஏதோ வேலையை முடிச்சு சீக்கிரம் நாடகம் பார்க்கணும், சினிமா போகணும். அப்போ உன்னுடைய அடிமைத்தனம் எதில் இருக்கோ அதனால உன்னை அடிமையாக போகிற, அடிமை போவ அப்படின்ற 10 கட்டில் அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ நாட்களுக்கு அடிமையாகாத, நேரத்துக்கு அடிமையாகாத, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துருக்கா. அது அடிமையானவன் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கான். தேவனுக்குள்ளே இருக்கிறவனுக்கு எல்லா நேரமும் நன்மை நேரம். ஐயா என்னை சொல்லுவாங்க சில நேரத்தில், நிறைய காரியத்தில் இந்த நேரம் வந்து சரியில்லாத நேரம் ஐயா, அது நீங்கள் எப்படியா? எனக்கு அதான் நல்ல நேரம் அப்படின்னா. நைட்டில் நல்ல நேரம். யாராவது வீடு வந்து மாறுறீங்க, நைட்டில் யாராவது போயிருக்கீங்களா? 6 மணி 7 மணிக்கு வீடு மாறிருக்கீங்களா? இங்கே இந்த கிறிஸ்தவங்களே மாறுறது இல்லை, அதிகாலையில் போயிடணுமா வீடு மாறுறது? யாரும் பார்க்க முன்னாலும் போயிடணுமா? எல்லாம் பார்த்து தான் போவேன். ஓனர் இருக்கிற ஆவி எல்லாத்தையும் போட்டுமே, ஏன்னா அவன் இருக்கிற ஆவி வந்துடக்கூடாது, அவ்வளோ பய ஆவி. வீட்டுக்குள்ளே போகும்போது வேறு ஆவி, கண்ணீர் ஆவி பற்றக்கூடாது. படுக்குமே, உனக்கு அந்த தைரியமே இல்லையே. உலக இருக்கிறவிட அதெல்லாம் வாயில தான் சொல்லுவோம். ஆனால் ஜெயலில் தான் நாங்கள் பயந்து போயிருக்கோம், பயத்தினால். அது வேறு பால் பொங்கணுமா? அது எங்கிட்டு பொங்குதோ தெரில. பொங்கின வீடெல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்கானா, பால் பொங்கணும் நல்லா இருக்குல்ல, அவன் எங்கேயும் ஏமாற்றிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்கான். அவன் சந்ததியின் 3ஆம் தலைமுறை இப்போ பார்த்தா தான் தெரியும் அது எங்கிட்ட போய் சரிஞ்சு போய் நிற்குதோம். கொஞ்ச நாளைக்கு ஏமாற்றி நல்லா தான் இருக்கலாம் எல்லாரும். எந்த முன்னோர்கள் எந்த ராஜாக்கள் என்ன அன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கான், எல்லாம் அவன் வாழ்க்கையில் அப்படியே அந்த சாமியை கும்பிட்டேன், ராஜா அந்த சாமியை கும்பிட்டனால ராஜாவாயிட்டார், அவர் வீட்டில் ஆசிரமமாக இருக்கு, எல்லாம் கும்பிடு. அந்த ராஜா கும்பிட்டனால கும்பிட்டு தெரிஞ்சது அந்த உள்ள சாமி. அந்த ராஜா எங்கே போயிட்டான், அவன் சந்ததி எங்கே போச்சுன்னு தெரியாது. அது பேசுகிற நேரம் பத்தாது. இப்போ அப்போ மனுஷனுக்கு என்ன தெரியுமா, அவன் செஞ்சுட்டா நானும் செய்யணும், அவன் செஞ்சுட்டா என்ன, இதே புத்தியில் இந்த அழிஞ்சு போன சத்தியம் என்ன சொன்னது அப்படின்னு ஒரு மனுஷி தேடுறவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், எந்த சொந்தம் பந்தம் அறிவாளி யார் சொன்னாலும் நான் பெரியவங்களை மதிப்பேன், முதியோர்களை மதிப்பேன், அவங்க வாழ்க்கையில் சாப்பிட்ற பழக்க வழக்கங்களாம் மதிப்பேன். கடவுள் விஷயத்தில் மட்டும் மதிக்கவே மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் போய் தப்பு. பைபிள் என்ன சொல்லுதுன்னு தேடு. ஹல்லேலூயா. கடவுள் விஷயத்தில் மட்டும் யார் சொன்னாலும் கேட்காது. சாப்பிட்ற பழக்க வழக்கம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க சாப்பிட்டு போவாங்க. டீ குடிக்காதவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னைய. நான் கூட அப்புறம் நடப்பேன். அப்புறம் எங்கள் அப்பா 90 வயசு வரைக்கும் 93 வயசு வரைக்கும் டீயாக குடிச்சிருந்தாரு. அதில் என்ன செத்து போனார். ரொம்ப அதிகமாக எதையுமே அளவுக்கு மிஞ்சினா ஏதோ காலையில் எழுந்திரிச்சோன்னு கொஞ்சம் குடிச்சோன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பாரு, அதனால் டீ குடிக்கிறேன். உயிர் வாழ்கிறதுக்காக நல்லது செய்யலாம், அதுக்காண்டி அப்படி பயந்து போய் தெரியக்கூடாது, அதுக்காண்டி எதுக்கு அடிமையாக ஆகக்கூடாது. டீ குடிக்கலைன்னா என்னால் இருக்க முடியாது, சரி இப்போ ஒரு சில நாளைக்கு குடிக்காமே இருந்திருக்கும். எதுவுமே இல்லாமல் அடிமையாக நினைக்கக்கூடாது, அதுக்கு அடிமையாக ஆயிடக்கூடாது. இது இல்லைன்னா என்னால் முடியாது. ஏதோ பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் பயன்படுத்தலாம், எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு நாம் அடிமையாக ஆயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு 4வது கட்டளை ஓய்வு நாளை பற்றி பேசணும். இந்த 4 கடவுளுக்கு சேர்ந்தது. 1ஆம் கட்டளை, 2ஆம் கட்டளை, 3ஆம் கட்டளை, 4ஆம் கட்டளை, 4 கட்டளையும் கடவுளுக்கு சேர்ந்தது. கடவுளை பற்றியான சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் கட்டளை என்ன தெரியுமா, உன் தாய் தந்தையரை கனம் பண்ணு. கனம் பண்ண என்ன கிடைக்குமா?
கனம் பண்ணுறதுன்றது வந்து நம்ம சோறு போடுறது, நான் போன வாரமே சொன்னேன், நம்ம சும்மா ஏதாவது வச்சுக்கிறது பார்த்துக்கிறது அப்படி இல்லை, அவங்க பிரியத்தை செய்கிறதுன்னு. தாய் தந்தையரை கனம் பண்ணும்பொழுது தான் நீடிய வாழ்வு கொடுப்பேன்றாரு. நீடிய வாழ்வுன்னு என்னது? 60 70 80, அதான் நீடிய வாழ்வு. 70 80 ரைசலா. 70 வயசு தேவனுடைய அருள் பெற்றவன், 80 வயசு தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாக பெற்றவங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்மளும் அந்த கட்டளை கடைப்பிடிக்கணும். 5வது கட்டளை. 6வது கட்டளை என்னது? கொலை செய்யாது. கொலைனா எத்தனை கொலை இருக்கு? கொலை செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். கொலை வார்த்தை கொலை, அது ரொம்ப பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு ஓரளவு தெரியும். 3வது கொலை எது தெரியுமா? வாயில் நைசா பேசி கையில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. தெரியாமல் மறைமுகமாக அவங்களுக்கு தீமையை செய்துட்டு போகிறாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பேரை போய் கெடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்கள போய் தப்பாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. தெரியாது. தெரியுமா? அது என்ன கொலை? அது பெரிய கொலை, எல்லாத்தோட பெரிய கொலை. ஹல்லேலூயா. இந்த கொலை செஞ்சோன்னே என்ன கொலையாயிருது? அவங்க ஆத்மாவை கொலை பண்ணிக்கிறாங்க. அது 4வது. சாத்தாண்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ இப்படி கொலை இருக்கக்கூடாது. நம்ம ஒருவருக்கு கேடு செய்யக்கூடாது. அது அங்கே தொடர்ந்து விட. அப்போ கொலை செய்யாதே 6வது கட்டளை. 7வது கட்டளை என்னது? விபச்சாரம் செய்யாதே. விபச்சாரம் என்னது? எத்தனை விபச்சாரம் இருக்கு? விபச்சாரம் எத்தனை இருக்கு? உடலால் செய்கிற விபச்சாரம் உலகத்துக்கு தெரியும். கண்ணில் செய்கிற விபச்சாரம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். உள்ளத்தை அறிகிறார். கண்ணால் உணர்ச்சி, உணர்வுனால செய்கிறத அந்த பாவம். அப்போ அந்த பாவம் செய்வதனால தவறு. ஆனால் அது ஆண்டோட மன்னிப்பு கேட்கணும். ஓகேயா? பார்க்க, கண்ணை மூடிக்க. உன் கண் ஒளியாக இருந்தால் உடல் முழுதும் ஒளியாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் உடல் முழுதும் இருளாக இருக்கும். இந்த கண்ணை எதுக்கு ஒட்டி கொடுக்குறாங்க? சினிமாவுக்கு. எதுக்கு சினிமா போகிறாங்க தெரியுமா? நாடகம் பார்க்குறாங்க தெரியுமா? ஏன் கருப்பாக ஒரு நடிகையை, கருப்பாக ஒரு நடிகையை போட்ட யாராவது படம் போய் பார்ப்பாங்களா? ஒருத்தவனும் போக மாட்டான். அங்கே நடிகையும் கூட கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம். நடிகை எப்படி இருக்கணும்? வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். அப்போ தான் போய் பார்ப்பான். எதுக்கு பார்க்குறான்? அவன் பார்க்க போகிறதே அந்த கதையே கொஞ்சம் தான். அதுக்கு முன்னால் அந்த நடிகையை பார்க்க தான் போகிறான். பெண்கள் கூட அந்த நடிகரை பார்க்க தான் போகிறாங்க. சில பெண்கள் கேட்டிருக்காங்களா, இந்த நடிகை மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வரணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த நடிகரை உள்ளே வச்சுக்கிட்டு தானே கேட்குறாங்க. இப்படிலாம் உலகத்தில் பிசாசு உள்ளத்தில் ஆட்சி செய்ய பார்க்குது. அப்போ விபச்சாரம். ஆனால் 3வது விபச்சாரம் என்ன தெரியுமா? அதான் பெரிய விபச்சாரம். தேவனை அறிந்த பிற்பாடு தேவனை விட்டு பல மூட நம்பிக்கைகளையும் பல சிலைகளுக்கும் போகிறீங்களா, அது ஆவிக்குரிய விபச்சாரம். ரைசலா. இந்த ஆவிக்குரிய விபச்சாரம் நிறைய கிறிஸ்தவர்கள் இப்போ பண்ண கிளம்பிட்டாங்க. கேத்தலிக்க பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் கேத்தலிக்கை விட்டு இப்போ மற்றவங்களும் செய்கிறாங்க. நேரங்காலம், ஜாதகம், ஜோசியம், அது முகூர்த்தம், அது இது நொட்டு நொசுக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த லெக்கில் விட்டுட்டீங்கன்னா அந்த சாவுலையோ அந்த கல்யாணத்துலேயோ அந்த வீடு தரப்புல நடக்கிற அந்த சாவக்கேடா அந்த வீட்டுக்கு தான் போவோம், உங்கள்கிட்ட வராது. ஒருவேளை நீங்கள் சொன்னதை கேட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கும் போவார். சாவை நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் சாவை தான் நுழையுது. வீட்டுக்காரி எல்லாத்தையும் பிசாசு நுழையுது. ஆனால் ஒருவரும் உணர்றதில்லை. அவன் உணரல. கரெக்டு. தெரிஞ்சு ஆவி கொண்டவங்க நீ என்ன செய்கிற? ஆண்டவர் கேட்குறாரு. அவனை உதைக்கிறது ஒரு உதனா, உன்னை உதைக்கிறதா 7 உதை. நீ தான் 7 மடங்கு உதை வாங்க போகிற. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய விபச்சாரம் எத்தனாவது கற்பனை? 7வது கற்பனை. ஞாபகம் வச்சுக்கணும். 8வது என்னது? களவு, திருடாரு. 8வது திருடாரு. எவன் பொருளும் காசு வேணாம், எவன் சொத்து வேணாம், எவன் காசு வேணாம். நான் உழைக்கிறேன், எனக்கு தேவன் கொடுப்பார். நான் நன்மை செஞ்சா நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா எவன் காசையும் திருட மாட்டோம், எவன் காசையும் ஆசைப்பட மாட்டோம். அப்படி இருக்கிறாங்க ஆண்டோடைய பிள்ளைகள், விசுவாசிகள் சிலர் இருக்காங்க, இருக்கீங்க. அந்த மாதிரி என்ன யார்ட்டையும் திருட மாட்டோம், திருடக்கூடாது. எவன் காசும் வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனை ஆசீர்வதிப்பார். களவு செய்யாது. இப்போ பல திருடு இருக்கு. நேரத்தை திருடுறோம்,
நேரத்தை தேடிட்டு போயிடுறோம். கடவுளுக்கு ஜெபம் பண்ணுற நேரத்தை தேடுறதெல்லாம் ஒன்றா நம்பர். அப்போ அந்த மாதிரி நேரத்தை தேடுவோம். வெட்டி கதை பேசுகிறோம், நேரத்தை கொடுக்குறோம். வீணானு கதை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வீணான நேரங்களை கொடுக்காது. அப்போ களவு செய்யாத, திருடாத. இன்னைக்கு களவு திருடுறதில்ல, கொள்ளை அடிக்கிறது. அது கட்டளையிலே வரல. கொள்ளை 9வது கட்டளை என்ன தெரியுமா? பொய் சாட்சி சொல்லாதே. பொய் சாட்சி, பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத, பொய் சொல்லாத. சொந்த பந்தங்களுக்குள்ள, வீடுகளுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும்போதும் பொய் சாட்சி சொல்லாத. எந்த சூழ்நிலையும் பொய் சாட்சி சொல்லாத, பொய் சொல்லாத. அப்படிதான். ஹல்லேலூயா. பொய் சாட்சி சொல்லுதுன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறது. பொய் சாட்சி சொல்லுது, அது பெரிய குற்றம். அதனால் என்ன செஞ்சாங்க? பொய் சாட்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பொய் சாட்சி சொல்கிறது. இன்றைக்கும் பொய் சாட்சி சொல்கிறவங்களுக்கு காசு கிடைக்கும். 10வது கட்டளை என்னது? பிற தாரத்தை விரும்பாத, பிறர் உடைமை பொருள்களை விரும்பாத. அது ஒரே கட்டளை. 10வது கட்டளை ஒரே கட்டளை. ஆனால் எங்கே தூக்கிட்டாங்க கேத்தலிக்கில்? 2வது கட்டளையை தூக்கிட்டாங்க. 2வது கட்டளை தூக்கிட்டு என்ன செஞ்சாங்க? இந்த பிற தாரத்தை விரும்பாது 9வது கட்டளை ஆயிடுச்சு. பிற தாரத்தை விரும்பாதன்றது 9வது கட்டளை, பிற உடமையை விரும்பாதன்றது 10வது கட்டளை. இங்கே 2ஆக மாற்றிட்டாங்க. 10 கட்டளை வந்துருச்சா இல்லையா? ஆனால் எங்கே கட்டளை மறைஞ்சு போச்சு? 2வது கட்டளை. சுருவத்தை செய்யாதுன்னு சொன்ன 2வது கட்டளை தூக்கிட்டாங்க. ஏன் அதை தூக்குனீங்கன்னு போய் கேட்டு பாருங்க, அவருக்கே தெரியாது. அது ரோம் செஞ்ச வேலை. அப்போ இதான் கடவுள் சொன்ன வார்த்தைகள். அப்போ 10வது கட்டளையை பிற தாரத்தை விரும்பலாமா? சினிமா பார்க்குறவங்க யாருங்க? நாடகம் பார்க்குற யாருங்க? நீ உட்காந்து வாணி வெடிச்சுட்டு தர்றானே, அடுத்த பொம்பளையை பார்த்துக்கிட்டு, அடுத்த ஆம்பளையை பார்த்துக்கிட்டு, அடுத்தவங்களை இச்சிக்கிறது பிரதாரத்தை விரும்புகிறது தானே. பெண்கள் ஆண்கள் பெண்களை இப்படி தானே ஓடுது. ஏன் மேக்கப் போட்டுட்டு அழகுபடுத்தி அடுத்தவங்க பார்க்கணும்னு போகுது பெண்கள் போகிறாங்க. பாவம் எங்கே இருக்கு? பிரதாரத்தை நீ விரும்புன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பாவம் தானே. ரொம்ப ஏதோ நார்மல், ஓகே. பெண்களுக்குரிய எல்லாரும் போகும்போது எல்லாரும் வித்தியாசமாக. அப்போ ரொம்ப கவர்ச்சி ஒரு ஆணோ பெண்ணோ கவர்ச்சியாகி நீ வாழாது. கவர்ச்சிக்குரிய நிலைமைக்கு போகாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது பாவத்துக்கு உண்டாடும். பிறர் உடைமையை விரும்பாத. இன்னைக்கு நிறைய பத்தவங்க சொத்து அபகரிக்கிறதுக்கு ஆசை. முதலையே அங்கே களவு செய்யாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பிறர் உடைமையை அபகரிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதனால் எவ்வளோ அழிவு இந்த உலகத்தில். இந்த 10 கட்டளையை ஆண்டவர் சொல்கிறது இந்த மனுஷன் இல்லைன்னு சொல்லி தான் மோசைட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு. இதுதான்ப்பா இந்த மனுஷன் பாவத்தில் இருக்கான்னு பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை என்னவாச்சு? என்னவா கொடுத்தாரு? கடவுளை முழுமையாக அன்பு செய். அந்த முதல் கட்டளையை கொடுத்துட்டார். 2வது கட்டளை என்ன போயிட்டாரு? இது புதிய கட்டளை. என்ன சொல்றாரு? உன்ன மாதிரி நேசி. அதான் நான் உங்களை நேசிக்கிறது போல நீ நேசி. தன்னை போல உன்னை போல பிறகு நேசி. உன்ன மாதிரி நேசி. பிரச்சனை போயிடுச்சா? ஒரே கட்டளை எல்லாமே அடங்கிடுச்சு. இதுதான் நம்ம செய்ய முடியாமல் இருக்கோம். இது செய்ய முடியுமா? முடியாது. இயேசு சொன்ன 2 கட்டளையும் செய்ய முடியாது, 10 கட்டளையும் செய்ய முடியாது. 10 கட்டளையும் மனுஷனால் செய்ய முடியாது, 2 கட்டளையும் செய்ய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனாலே இந்த கட்டளைகளை கடைபிடிக்க முடியாதுன்னு தேவன் அறிந்தார். 10 கட்டளை கொடுத்தார், மனுஷன் இல்லை. இந்த 10 கட்டளை கடைபிடிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். 2 கட்டளையை 10 கட்டளை 2 கட்டளை ஆக்கி மனிதனுக்கு கொடுத்தார். மனிதனால முடியாதுன்னு அறிந்தார். மனிதனால முடியுமா? முடியாது. யாரால முடியும்? பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்த ஒரு பாடு தான் முடியும். அப்போ மனிதன் என்னவா இருக்கிறான்? டப்பா. மனிதன் என்னவா இருக்கான்? டப்பா, காலி டப்பா.
மனிதனுக்குள்ள ஆதாம் பாவம் செய்தனால யார் வந்தது? சாத்தானும் சாத்தானுடைய கிரிகைகளும் மனிதனுக்குள்ள வந்திருக்கு. அவனுக்குள்ள என்ன இருக்கு? கோபம், எரிச்சல், தீமை, பாவம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை எல்லாம் இருக்கு. காயின் என்ன இருந்துச்சு? அது ஆதாம் வழியா வந்தது. இது போகலை. அதைத்தான் மோசையிட்ட கொடுத்தார். மோசையை கொடுத்ததுனால இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இதெல்லாம் போயிடுச்சா? 10 கட்டில் வந்தோடனே போயிடுச்சா? போகலை. ஒன்று கூட போகலை. பரிசையிட்டே போகலை. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நீங்கள் கோர்பான் கொடுத்துட்டா 10% கொடுத்தா தாய் தந்தையை கவனிக்க தேவையில்லை, 10 கட்டளை அவமாக்குறீங்கன்னு சொன்னார். தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குறீங்கன்னு சொன்னார். 10 கட்டளை நீ கடைபிடிக்கல, ஆனால் நீ போதிக்கிற, நீனு பரிசைன்ற, நீ பூசாரின்ற, ஆசாரின்ற, ஆனால் அந்த கட்டளையோட கடைபிடிக்கிறது கடைபிடிக்க முடியல. இயேசு ஆண்டவர் மரித்து இரத்த சிந்தி நம்மளை இரத்தத்தினால கழுவினார். நம்மளை என்ன கழுவினாரு? இரத்தத்தினால கழுவி, அவர் இரத்தத்தினால இருக்கிற தீமையை எரிச்சு, அவர் இரத்தத்தினால சாத்தானை உள்ள உட்கார்ந்து இந்த தீமையின் கிரியையில கொடுத்து கொடுக்க ஆவியை எரிச்சு பிதாவுடைய வல்லமை ஆவியை கொடுத்தார். யார் கொடுத்தாரு? மனுஷன் கொடுத்தார். இப்போ மனுஷன் இருக்குதா? வரணுமா? இல்ல, வரணும். நம்மகிட்ட வந்துருச்சா வரலையா? நான் முதலே சொல்லிட்டு மனுஷன் இல்ல டப்பான்னு. அப்போ வரணுமா? இருக்குதா? வரணும். இப்ப ஆண்டோடைய பிள்ளைகிட்ட வந்துருச்சா இல்ல வரணுமா? விசுவாசனால அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோமா இல்லையா? புதிய உடன்படிக்கை பண்ணீங்களா இல்லையா? அச்சார முத்திரை ஆவியானவர் உங்களோட இருக்கிறார் இல்லையா? முத்திரை மோதிரமாக இருக்கிறார் இல்லையா? அவர் இருக்கிறனால உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு? தெய்வீகத்தனம், தெய்வீக தன்மை, ஆவிக்குரியது வந்திருக்கு. பரத்திலிருந்து வந்த வராவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரத்துல என்ன வரணும்? பரத்திலிருந்து என்ன வரணும்? அன்பு, இரக்கம், உண்மை, பரிசுத்தம் எல்லாம் பரத்திலிருந்து பிதாகிட்ட இருந்து ஆவியில நம்ம உள்ளத்துக்கு வரணும். மனுஷன் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி நடிப்பான். மனுஷன் இருக்கிற மாதிரி நடிப்பார்கள். பிசாசுகிட்ட ஏன் இல்ல? பிசாசு தேவதூதனா இருக்கும் போது அவன் சத்தியம் இல்லாத, அவன் பொய்யனா இருந்தானா? தேவன் பிதா தம்முடைய ஆவிய தேவதூதனு கொடுத்தாராம். எல்லா தேவதூதன் தம்முடைய ஆவி இறங்கிட்டான். யார்கிட்ட மட்டும் போகல? யார்கிட்ட மட்டும் போகல? அந்த பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி கிட்ட மட்டும் அவருடைய ஆவி போகலையாம். அவன் சத்தியம் இல்லை. சத்தியம் நல்லதான் அவர் ஆவி போகல. ஏன் ஆவி போகல? சத்தியம் இல்லை. சத்தியம் நல்லதான் ஆவி போகல. ஆவி போல என்ன இல்லை? அவருடைய இரக்கம், அன்பு, மன்னிப்பு, சாந்தம், பொறுமை இல்லை. புரியுதா? எல்லாரும் கேட்பாங்க, கடவுளை சாத்தானை ஏன் மன்னிக்கிறேன்னா, கொடுத்த ஆவியம் பெற்றுக்கல. தேவ தூணா இருக்கும் போதே பெற்றுக்கொள்ளல. அதனால என்னவா போயிட்டான்? அவர் சொல்றாரு, மனுஷன் டப்பா. இந்த டப்பாக்களுக்கு நான் ஆவியை கொடுக்கிறேன். ஆவியை கொடுத்தா என்ன வருது? அன்பு, இரக்கம், உண்மை, பரிசுத்தம், சாந்தம், சமாதானம் எல்லாம் மனிதனுக்குள்ள வருது. என்கிட்ட தான் வரணும், உன்ட இல்லை. ஆனா வர்ற ஆவி, இரக்கம், உண்மை, பரிசுத்தம், நீதி, இந்த இதெல்லாம் உன்ட வருதுன்னா அதை நீ விரும்பல, ஏத்துக்கிறல, வச்சுக்கிறல, பாதுகாக்கல, ஆர்வம் இல்லை. இப்ப நீ தான் இருக்க சத்தியத்தை அவமாய்க்கிற, ஆவியை விரும்பாம இருக்கிற, ஆவியை பெறாம இருக்கிற சொல்றாரு. நீனும் பிசாசும் யாரு? கூட்டாளி ஒண்ணு. இப்ப நீ யாரு? மோசே காலத்துல 10 கட்டளையே தெரிஞ்சும் தெரியாம இருந்ததை விட பரிசுத்தாவியை கொடுத்து பெறாம இருக்கிறவர்கள் மோசமானவர்களா? அவர்கள் மோசமானவர்களா? இங்க இருக்க மோசமானவர்கள். அவர்கள் பேய் இல்லை, அவர்கள் பெற முடியாமல் இருந்த மனிதர்கள். ஆண்டவர் சொன்னாரு, இன்று நான் பரிசுத்தாவியை கொடுத்து பெற விரும்பாம இருக்கிறதுலாம் மனுஷர்ல பேய் அப்படின்ற. ஹல்லேலூயா. பேய்கிட்ட என்ன இருக்கும்? பேய் தன்மை தான் இருக்கும். அதனாலதான் இந்த உலகத்துல இதுக்கு தான் மதங்கள் என்னவா இருக்கு? மனிதர்களை பேயாக்கி வச்சிருக்கு மதங்கள். ஆவி என்ன செய்யுது? மனிதர்களை தெய்வ பிள்ளைகளாய் மாற்றுது.
தேவ பிள்ளைகளை மாற்றுகிற சபையும் தேவ பிள்ளையை மாற்றினாதான் அது கடவுளுக்கு பிரியமான சபைகள். அதுதான் திருச்சபை. ஆனால் திருச்சபைன்னு பேரை சொல்லிட்டு பிசாசாக மாற்றி வைக்கிறது தான். ஆவியை பெறவிடாமல் இன்னும் பரிசுத்த ஆவியை நம்ம பெறணும். பரிசுத்த ஆவியில் இருக்கணும். பரிசுத்த ஆவியானது பிரியமாக இருக்கணும். அதுதான் 10 கட்டளையை ஒருத்தவங்க கடைபிடிச்சு வந்தால் 2 கட்டளைக்குள்ளே கடந்து போவாங்க. 2 கட்டளைக்குள்ளே நிறைவாகிறது 10 கட்டளை. 2 கட்டளைக்குள்ளே தேவனை அன்பு செய்யணும். தேவன் அன்பு செய்கிற சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். சத்தியம் இல்லைன்னா பிசாசும் மனுஷனும் ஒன்று தான். சத்தியம் இருந்தால் பிதாவுடைய ஆவி இருக்குது, ஜீவனும் ஆவியும் இருக்குது. கடவுளுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியும் ஆவியும் பெற்றிருக்கும் போது அவங்களுக்குள்ள அன்பு, உண்மை, பரிசுத்தம் எல்லாம் வரும். எல்லா தைரியம், உற்சாகம், தியாகம், நன்மை செய்வது, அன்பு செய்வது, உண்மையாக இருக்குது, பரிசுத்தம், எதன் மேலே ஆசை வராது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே ஆவியானவரே சோதரம்பா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, சத்தமாக ஜெபம் பண்ணு.